ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீடே மணக்கிற அளவுக்கு கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு மசாலாவை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, சீரகம், சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே நம்ம இது கூடவே பூண்டும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பூண்டு நல்லா வதங்கி வந்துடும். அதனால் இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டையும் நம்ம சேர்த்துக்குவோம். எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இது ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதோடு சேர்த்து அந்த தக்காளி நல்லா வெந்து வரணும், நல்லா மசிஞ்சு குழையாக வரட்டும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்புல வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் கத்திரிக்காய் 4ஆக கீறிட்டு இதில் சேர்த்து வதக்கி எடுத்துக்குவோம். கத்திரிக்காயோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி எல்லாம், அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். குழம்புக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் லைட்டாக அலசி நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் அதிலே போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதோடு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பை கொஞ்சம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் அதோட மசாலா வாசனை போகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு மசாலா வாசனைலாம் போய் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உங்கள்கிட்ட என்ன கருவாடு இருக்கோ அந்த கருவாடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் சென்னாக்குண்ணி இருந்ததுனால அதை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். அது ஒரு கைப்பிடி இருந்துச்சு, அதையும் போட்டாச்சு. அது இல்லாமல் நம்மக்கிட்ட குழம்பு கருவாடும் இருக்குது, அதையும் இதோடு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து இதோடு சேர்த்துக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா கருவாடு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். அவ்வளோதான், சூப்பராக வீடே மணக்கிற கருவாட்டு குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பை நீங்கள் சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.